அனைவருக்கும் இன்றைய பணிவான வணக்கங்கள். இன்றைய சிந்தனையிலே ஒவ்வொரு கோயிலும் தலமரம் இருப்பது ஏன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பண்டைய நாளில் ஆகம சாஸ்திர முறையில் கட்டப்பட்ட கோயில்கள்லாம் இன்று நாம் வெற்றி நிலத்தில் கட்டுகின்ற கோயில்கள் போல கட்டப்பட்டவை அல்ல. இடத்தின் விசேஷம், தீர்த்தத்தின் விசேஷம், ஏதேனும் ஒரு அற்புதம் நிகழ்ந்த இடம், எவரேனும் சித்தி பெற்ற இறையருள் பெற்ற இடம், எவருக்கேனும் இறைவன் காட்சி தந்த இடம், தேவர், முனிவர், மகரிஷி போன்றோர் தவம் செய்த இடம் முதலிய சிறப்பு வாய்ந்த இடங்களில்தான் கட்டப்பட்டது. பண்டை நாளில் மகரிஷிகள் முதலியோர் மரங்களின் அடியில் தான் தியானம் செய்தார்கள். எந்தெந்த மரங்களின் அடியில் தவம் செய்தால் எந்தெந்த அளவுக்கு பலன் சித்திக்கும், எந்தெந்த மரங்களின் அடியிலிருந்து எந்தெந்த மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும், எந்தெந்த தேவதைகளை தியானிக்க வேண்டும் என்றெல்லாம் நூல்களில் சொல்லப்பட்டுள்ளன. அந்தந்த முறைகளில் எந்தெந்த தலத்தில் யார் யார் எந்த மரத்தின் கீழிருந்து தியானம் செய்து சித்தி பெற்றார்களோ அந்த தலத்தில் உள்ள மரங்களிலெல்லாம் தலமரங்களாக போற்றப்பட்டு வழிபாடு செய்யப்படுகின்றன. தலமரத்துக்கு ஸ்தல விருட்சம் என்ற ஒரு பெயர் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி.